ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா விவேக்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் கிச்சன் க்ளீனிங், அதுக்கப்புறமா கவுண்டர் டாப் கீழே இருக்க ஆர்கனைசரை நான் எப்படி செட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிம்பிளாக சப்பாத்தி தான் செஞ்சுருந்தேன். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்புனதுக்கப்புறமா தான் எல்லா ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணேன். துணி துவைக்கிற வேலையெல்லாம் இருந்தது, அதையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கிச்சன் க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வேலையாக கவுண்டர் டாப் ஆர்கனைசரில் இருக்கிற எல்லா திங்ஸுமே கொண்டு வந்து ஹாலில் எடுத்து வச்சுட்டேன். அதில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையுமே எல்லாத்தையும் பிளேட்டில் கொட்டி எடுத்து வச்சுட்டேன். இதே வெயிலில் கொண்டு போய் காய வைக்கலாம். வெயிலில் கொண்டு போய் வச்சுட்டு மறுபடியும் கிச்சன் க்ளீனிங் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக டைம் ஆகும். இதை வெயிலில் கொண்டு போய் வச்சுட்டு அங்கேயே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். ஏன்னா புறாலாம் இருக்குது அப்படிங்கிறதால எல்லாத்தையும் கொத்தி சாப்பிட்டுட்டு போயிடும். இதெல்லாம் காய வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்குன்னே தனியாக ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் பொறுமையாக காய வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சும்மா மட்டும் மாற்றி எடுத்து வச்சுட்டேன். மாற்றி எடுத்து வச்சுட்டு கழுவக்கூடிய பொருள் எல்லாத்தையும் கொண்டு வந்து சிங்கில் போட்டுட்டேன். சிங்க் குட்டியான சிங்க் அப்படிங்கிறதால கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு கழுவ முடியும். அதே மாதிரி தான் கழுவிட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் கழுவி வெயிலில் காய வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பட் இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், வெயிலில் காய வைக்க முடியாது அப்படிங்கிறதால ஹால்லேயே ஒரு துணி விரித்து போட்டு ஃபேன் போட்டு விட்டுட்டு வாஷ் பண்ண எல்லா பொருளையும் கொண்டு வந்து இப்படி காய வச்சிடுறேன். இங்கே கிளைமேட் கொஞ்சம் கூலாக தான் இருக்குது அப்படிங்கிறதால காயறதுக்குமே கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ஃபேன் போட்டு விட்டுட்டேன் அப்படின்னா சீக்கிரம் காஞ்சிரும் அப்படிங்கிறதால ஃபேன் போட்டு விட்டுட்டேன். இதே மாதிரி எல்லா கண்டெய்னர்ஸுமே கழுவி காய வச்சாச்சு. இது காஞ்சிட்டு இருக்க கேப்பில் கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண போகிறேன். கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்விட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது ஒன்றும் இல்லை, பாத்திரம் கழுவுற சோப்பில் கொஞ்சமாக தண்ணி விட்டு எடுத்து வச்சுருக்கேன். கூடையே 2-3 ட்ராப் லைசாலும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி ஸ்க்ரப் பண்ணி தொடச்சி விட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ கவுண்டர் டாப்பில் இருக்கிற எல்லா திங்ஸையுமே எடுத்து கீழே வச்சிட போகிறேன். உங்களுடைய கவுண்டர் டாப், சிங்க் ஏரியா இது எல்லாமே கடப்பாக்கல்ல செஞ்சுருக்காங்க அப்படின்னா டைரெக்டாக எந்த லிக்யூடுமே யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணாதீங்க. இந்த மாதிரி லிக்யூட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு காஞ்சதுக்கப்புறம் பார்க்கும்போது வெள்ளையாக படிஞ்சிருக்கும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். என்னோடய சிங்க் ஏரியாவுமே கடப்பாக்கல்ல தான் செஞ்சுருக்காங்க. நான் டைரெக்டாக லைசால் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறதால வெள்ளையாக படிஞ்சிருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. 2 வாரத்துக்கு ஒரு டைம் ஃபுல்லாகவே ஒட்டடை அடித்து வீடு க்ளீன் பண்ணி விடுவேன் அப்படிங்கிறதால இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. அதிகமாக டஸ்ட் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஜன்னல்லையுமே நல்லா ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அடுத்ததாக சுற்றி இருக்கிற எல்லா டைல்ஸ்லையுமே இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு ஈரத்துணி வச்சு 2 டைம் தொடச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி பண்ணும்போது ஆயில் பீஸுக்கு ஃபுல்லாகவே வந்த மாதிரி இருந்துச்சு. டைல்ஸ் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்பில் இருக்கிற டஸ்ட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி விட்டுட்ருக்கேன். அடுத்ததாக அடுப்பு தான் க்ளீன் பண்ண போகிறேன். அடுப்பு க்ளீன் பண்ணிவிட்டு கடைசியாக தான் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணணும். அடுப்பு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரை கிளாத் வச்சு அதில் இருக்கிற டஸ்ட்டு ஃபுல்லாகவே தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி விட்டு ஈரத்துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது ஆயில் பீஸுக்கு ஃபுல்லாகவே வந்துடும். அடிக்கடி நம்ம அடுப்பு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படிங்கிறதால ஆயில் பீஸுக்கு அதிகமாக இருக்காது. இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா விபூதி போட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா புது அடுப்பு மாதிரியே இருக்கும். ஃபைனலாக கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஈரத்துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன். கவுண்டர் டாப் எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா இந்த ஆர்கனைசரை எடுத்து வச்சுட்டேன் மேலே. இதை இரும்பு அப்படிங்கிறதால அதிகமாக தண்ணி படாத மாதிரி தான் பார்த்துக்கணும். இதில் இருக்கிற ஆயில் பீஸுக்குமே துடைக்கிறதுக்கு ட்ரை கிளாத் வச்சு துடைச்சாவே போயிடும். இதில் இருக்கிற பெயிண்ட் விட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக துரு பிடிச்சிரும். அதனால் இந்த பெயிண்ட் விடாத அளவுக்கு நம்ம கேர் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த ஆர்கனைசர் வச்சுருக்கீங்க அப்படின்னா தண்ணி விட்டு தொடச்சிடாதீங்க, துரு பிடிச்சிரும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணவே முடியாது. நான் இந்த ஆர்கனைசரை 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இது வரைக்கும் துருவே பிடிக்கல. ட்ரை கிளாத் வச்சு தான் தொடச்சிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லன்ச் டைம் ஆகிடுச்சு, சாப்பாடு செய்யணும் அப்படிங்கிறதால சிம்பிளாக தக்காளி ரசமும் ஒயிட் ரைஸ் மட்டும்தான் வச்சுருந்தேன். சாப்பாடு ரெடி ஆகிற விசில் வர கேப்பில் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ட்ரேவையும் எடுத்து வச்சுட்டேன். இதையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் வெளியில் வச்சுட்டு வெஜிடபிள் ட்ரேவையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன்.
சிங்க் சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதால ஒவ்வொரு ட்ரேவாக தான் கழுவ முடிஞ்சது, அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. வெஜிடபிள் ட்ரேவையும் கழுவி வெளியில் வச்சுட்டு கவுத்தி வச்சுருந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் திருப்பி எடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் உள்ளேயும் வந்து கொஞ்சம் காயும் அப்படிங்கிறதால திருப்பி வச்சுட்டு வரதுக்குள்ளேயே வந்து சாப்பாடும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறமா தான் மறுபடியும் க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா சாப்பிட்டதுமே நம்ம க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதால ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து கவுண்டர் டாப் கீழே இருக்கிற எல்லா திங்ஸையும் கொண்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை ஃபுல்லாகவே ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சிட போகிறேன். கவுண்டர் டாப் கீழே இருக்க இந்த ஆர்கனைசரை எப்படி செட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கிச்சன் டூர் வீடியோவுடைய கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. எப்படி செட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நாங்கள் வாங்கியிருக்கிறது 5 ரேக்கில் இருக்க ஒரு ஆர்கனைசர். இதுவே 6, 7, 8, 9 ரேக்கில் கூட கிடைக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அது வாங்கிக்கலாம். பிங்க் கலரில் இருக்கிறது ஜாயினர். இதை வச்சு தான் எல்லா பைப்புமே நம்ம கனெக்ட் பண்ணணும். கீழே 2 ஹோல்ஸ், மேலே 2 ஹோல்ஸ், சைடில் 4 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவே 2 சைடுமே 4 ஹோல்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக ஜாயினர் வாங்கணுங்கிற அவசியம் இருந்திருக்காது. இந்த ஜாயினரை நம்மளுக்கு எந்த சைடு வேணுமோ அந்த சைடு திருப்பி வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆர்கனைசரில் லாங் சைஸில் இருக்கிற பைப்பு 20, ஸ்மால் சைஸில் இருக்கிற பைப்பு 12 கொடுக்குறாங்க. இந்த ஒயிட் கலரில் இருக்கிற இந்த ஜாயினர் எக்ஸ்ட்ராவாக நாங்கள் வாங்கலை, வாட்ரூப் வாங்கியிருந்தோம். அதிலிருந்து வந்த ஜாயினரை வச்சு தான் இதில் ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ஜாயினர் அவைலபிளாக இருக்குது. வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் ஒரு சைடு சிலிண்டர் வச்சுருக்கிறதால ஸ்பேஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் இதை நாங்கள் எப்படி செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு சைடு ஸ்மால் சைஸில் இருக்கிற 4 பைப்பு, இன்னொரு சைடு லாங் சைஸில் இருக்க 4 பைப்பு, இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒயிட் கலரில் இருக்க ஜாயினர் யூஸ் பண்ணியிருக்கோம். சென்டரில் ஸ்ட்ராங்காக நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக 4 ஸ்மால் சைஸில் இருக்கிற பைப்பு செட் பண்ணி வச்சுருக்கோம். இதுவே உங்களுக்கு ஸ்பேஸ் தாராளமாக இருக்குது அப்படிங்கிற டைமில் 2 சைடுமே லாங் சைஸில் இருக்கிற பைப்பு இது மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு சென்டரில் ஒயிட் கலரில் இருக்க ஜாயினர் வச்சு கீழே ஸ்ட்ராங்காக நிற்கணுங்கிறதுக்காக ஸ்மால் சைஸில் இருக்கிற 4 பைப்பு செட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 2 சைடுமே செட் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக 4 ஸ்மால் சைஸில் இருக்கிற பைப்பு நம்மளுக்கு தேவைப்படாது. நாங்கள் இந்த மாதிரி ஒரு சைடு ஸ்மால் சைஸு ஒரு சைடு லாங் சைஸ் அப்படி பண்ணியிருக்கிறதால தான் எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 4 பைப் வந்து தேவைப்பட்டுச்சு. அப்படி இல்லை அப்படின்னா ஒயிட் கலரில் இருக்கிற இந்த ஜாயினர் மட்டும் வாங்கிட்டோம்னா போதும், ஃபுல்லாகவே செட் பண்ணிக்கலாம். இதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது ஃபுல்லாகவே அகெயின் செட் பண்ணி காட்டுறேன். இந்த ஆர்கனைசரில் இருக்க திங்ஸ் எல்லாமே ஆல்ரெடி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறதால இதை இன்றைக்கி க்ளீன் பண்ணலை. ஆல்ரெடி க்ளீன் பண்ணதை மறுபடியும் ஏன் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு அப்படியே விட்டுட்டேன். இன்றைக்கி கவுண்டர் டாப் மேலே இருக்க ஏரியா, கவுண்டர் டாப் கீழே இருக்க ஏரியா இதெல்லாம் தான் க்ளீன் பண்ணேன். கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு கூட்டி விட்டுட்டு மாஃப் போட்டு விட்டுட்ருக்கேன். கிச்சனில் மாஃப் போட்டு விட்டது காயறதுக்குள்ளேயே நம்ம காய வச்சுருந்த கண்டெய்னர்ஸ் ஃபுல்லாகவே ஓரளவுக்கு நல்லாவே காஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா ஒரு ட்ரை கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்து வச்சுட்ருந்தேன். இந்த மாதிரி தொடச்சி எடுத்து வைக்கும்போது 1-2 ட்ராப் வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா கூட நம்ம துடைக்கும் போது வந்துடும். கிச்சன் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கவுண்டர் டாப் கீழே இருக்க இந்த ஆர்கனைசரில் எந்தெந்த திங்ஸ் எல்லாம் வைப்பனோ அதை எல்லாமே எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஹீட்டர் போட்டு விட்டுருக்கேன். ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் வெளியில் போகிற ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதால அவர் வரதுக்குள்ளேயே எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் ரெடி ஆகணும் அப்படிங்கிறதால சீக்கிரமாக பண்ணிகிட்ருந்தேன். கவுண்டர் டாப் கீழே இருக்க இந்த ஏரியாவில் ஆல்மோஸ்ட் எல்லா திங்ஸுமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் பொருள் மட்டும் அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணிக்கலான்னு விட்டுட்டு போயிட்டேன். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா எல்லா பாக்ஸ்லேயும் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்ருந்தேன். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்தந்த இடத்துல எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். மஞ்சத்தூள் அஞ்சரை பெட்டியில் தான் போட்டு வச்சுருந்தேன். அஞ்சரை பெட்டியில் போட்டு வச்சங்காட்டி எல்லா பொருளையுமே மஞ்சத்தூள் ஆன மாதிரி இருந்தது. அதனால் அதுக்குன்னே தனியாக ஒரு கண்டெய்னர் போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஃபைனலாக கிச்சன் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. கிச்சன் க்ளீனிங் ஃபுல்லாகவே முடிஞ்சுது. ஆல்ரெடி நம்ம சேனலில் கிச்சன் டூர் வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.